மேற்கத்திய ஊடகங்கள் அவரது பிம்பத்தை சிதைக்க முயன்றன. ஆனால் அவரது கதை ஆழமானது. சிறை மற்றும் நாடு கடத்தலிலிருந்து தலைமை பொறுப்பு வரை அவர் தனது இறுதி மூச்சு வரை நம்பிக்கை மற்றும் எதிர்ப்பிற்காக நின்றார். அடக்குமுறைக்கு எதிராக நின்றதற்காக அமெரிக்க சியோனிச முன்னணியால் அவர் தியாகியானார். அவர் யார்? அவரது பாரம்பரியம் இன்றும் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது? தலைப்புச் செய்திகளுக்கு அப்பால் தியாகி இமாம் காமேனியின் வாழ்க்கை, போராட்டம் மற்றும் பாரம்பரியத்தை ஆராயும் குறு ஆவணப்படமான இறுதி மூச்சு வரை காத்திருங்கள்.